பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்ததான கர்த்தருடைய வார்த்தை 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 6வது வசனம். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம கேட்டதான வார்த்தை தீமோத்தேயு ஐயாவுக்கு பரிசுத்த பவுலையா, அப்போஸ்தலனாகிய பவுலையா தீர்க்க தரிசனமாய் 1 நூற்றாண்டில் சொன்னதான அந்த அதிகாரம் தான். தீர்க்க தரிசனம் கடைசி காலங்களில் நடக்க போகிற காலங்களை குறித்தும் மனிதனுக்குள் உண்டாகிற கொடிய காரியங்களை குறித்தும் பேசி தெளிவாக அந்த ஜனங்களை தீமோத்தேயுவுக்கு எழுதி கொடுத்தார். அதன் மூலமாக அன்றைக்கு இருந்த சபைக்கும் சரி, அதை காட்டிலும் இன்னைக்கு 100% இன்னைக்கு இருக்கிற கடைசி காலத்தில் இருக்கிற சபைகளுக்கு மிகவும் பொருந்துகிறதான தீர்க்க தரிசனம் தான். அவர் 1வது வசனப்படியாய் பேசுகிறார். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படி என்று சொன்னால் கடைசி காலங்களில் ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிய வேண்டுமா? என்ன அறியணுமா? கடைசி நாட்களில் கொடிய காலங்கள், நம்முடைய வாழ்க்கை நம்ம பார்க்குற ஒவ்வொரு நாளும் கொடிய காலங்கள் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கொடிய கொடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கடந்த நாளில் பார்த்தோம், இந்த தேசத்தில், நம்முடைய இந்திய தேசத்தில் காஷ்மீரில் பார்க்குறோம். அந்த அந்த என்ன பண்ணாங்க, காஷ்மீரில் ஜனங்கள் அந்த டூரிசம் பிளேஸில் சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே கொடிய மனிதர்கள், தீவிரவாதிகள் அங்கே போய், அதாவது இரக்கமற்றவர்களாக மிருகத்தை போல மாறி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கணவருக்கு முன்னாடி மனைவி, பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு முன்னாடி தகப்பனை இப்படியாய் கொலை செய்து 26 பேரை கொன்றாங்க. கொடிய மனிதனாய் மாறுகிற காலம். நம்ம நினைக்கலாம், ஏன்ப்பா இப்படிலாம் நடக்குது, ஏன் இந்த ஜனங்கள் இப்படி மாறுறாங்க அப்படின்னு சொல்லி. இவர்களும் மனிதர்கள் தானே, இவர்கள் மனிதனா இருந்து ஏன் மனிதனை கொலை செய்ய இவ்வளவு துடிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கடைசி நாட்களில் அவர்கள் இயேசுவை அறியாதபடினால, கிறிஸ்துவின் அன்பை அறியாதபடினால, ஒரு மனிதன் கிறிஸ்துவின் அன்பை அறியாத பட்சத்தில் அவன் சாத்தானோடு கூட மாறி பகையாய் மனிதனை ஒருவருக்கொருவர் கொலை செய்கிறவர்களாய்த்தான் மாற முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், பாவங்களால் நிறைந்து என்று சொல்லப்படுகிறது. பாவங்கள், கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமா? பாவம் பெருகிற காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாவம் எங்க பார்த்தாலும் பாவம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், பாவம்னா என்ன? பாவம்ன்றாங்க. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக பாவம்னு சொல்லுவாங்க. ஈவன் இஸ்லாமியர்கள் கூட ஹராம்னு சொல்லுவாங்க. அப்போது பாவம்னு அதிகமாக சொல்லி பாவின்னு அதிகமாக சொல்கிறது யார் அப்படின்னா கிறிஸ்தவங்க மட்டும்தான் அதிகமாக சொல்லுவாங்க. அப்போது என்ன பாவம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்கிறது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அப்பா இப்படிதான் நீ செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கட்டளைக்கு, கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு விரோதமாய் எதை செய்தாலும் பாவம் தான். அது நம்ம ஒருவேளை நினைக்கலாம், கொலை பண்றது தான் பாவம். கொலை பண்றது மட்டும் பாவம் இல்லை. ஆண்டவர் சொன்ன எந்த வார்த்தையும், எந்த கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்களோ அந்த கட்டளைகளுக்கு விரோதமாய் நம்ம என்ன பண்ணாலும் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவத்துடைய சம்பளம் இருக்குது. பாவத்தினால வருகிறதான பலன் உண்டு. அதோடைய பலன் என்ன? மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இன்னும் நம்ம ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்னா, உலகத்துல எல்லா நாடுகளும் அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற விதத்துல என்ன இருக்குது, ஒரு காமனா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காமன் லா இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்தந்த நாடுகளுக்குன்னு சொல்லி ஒரு என்ன இருக்குது, ஒரு லா எல்லா நாட்டிலும் இருக்குது, இந்தியாவிலும் இருக்கிறது. அப்போ அந்த லா நீங்க மீறினா, ஒரு நாட்டில் சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கணும், இதுக்கு மேலே செய்யக்கூடாது இப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறாங்க உலகத்துல. இந்தியாவில், குறிப்பா இந்தியா எடுத்துக்கோங்க. இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்துக்கு நீங்க அந்த சட்டத்தை மீறினால் அதுக்கு பேர் என்னன்னா குற்றவாளி. சட்டத்தை நீங்க மீறிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை என்னவா சொல்லுவாங்க? குற்றவாளி என்று சொல்லுவாங்க. குற்றவாளி ஆனால் அதுக்குன்னு ஒரு தண்டனை, அந்த சட்டத்துக்குன்னு அடிப்படையில் ஒரு என்ன இருக்குது, ஒரு அதுக்குன்னு ஒரு விளைவு இருக்குது, அதுக்குன்னு ஒரு பலன் கொடுப்பாங்க, அதுக்குன்னு ஒரு தண்டனை இருக்குது. அந்த தண்டனை அது ஜெயிலாக இருக்கலாம். அப்போது பலவிதமான சட்டங்கள் இந்தியாவில் இருக்குது. அப்போ அந்த
சட்டத்தை மீறுகிறது தான் குற்றம் என்று குற்றம் என்று சொல்லப்பட்டு குற்றத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது அவனை குற்றவாளி என்று தீர்த்து அவனுக்கு என்ன பண்றாங்க, அவனுக்கு அது ஜெயில் தண்டனையோ இல்லை பெனால்ட்டியோ, இத்தனை வருஷம் இருக்கணுமோ இல்லை மரண தண்டனையோ, ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்போ உலக பிரகாரமா ஒரு சட்டம் இருக்கிறது. அதை தாண்டி ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, உலகத்துல இருக்கிற சட்டத்துக்கே நம்ம பயந்து வாழணும்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். பாருங்க, நாங்க மிடில் ஈஸ்ட் நாட்டில் இருக்கிறோம். இங்க இருக்கிற சட்டங்கள் எல்லாம் ரொம்ப கடினமான சட்டமா இருக்கும். அந்த சட்டத்தை நம்ம ஓரளவுக்கு அந்த சட்டத்தை தெரிந்து வைத்து நம்ம ஃப்ரீயா நம்ம வாழும்போது நமக்கு சந்தோஷமா சமாதானமா இந்த பிரச்சனை இல்லாம வாழலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நீங்க கார் ஓட்டுறீங்க இந்த தேசத்துல. நான் பெஹரில் இருக்கிறேன். பெஹரில் கார் ஓட்டுறதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது. அது சட்டத்தின் அடிப்படையில் நான் ட்ரைனிங் போய் அது நான் கற்றுக்கொண்டு அந்த லைசன்ஸ் வச்சுருந்தா என்ன செய்ய முடியும், எனக்கு வண்டி ஓட்டலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னப்பா எனக்கு தான் கார் தெரியும், நான் இந்தியாவில் லாரியே ஓட்டியிருக்கிறேன், என்ன எனக்கு தெரியாதா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லைசன்ஸை இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், நான் கார் ஓட்டுறேன்னு வைங்களேன். அப்போது கவர்மெண்டோடைய சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தை நான் என்ன செய்கிறேன், மீறுறேன். நான் வேற ஒன்றும் பண்ணலை, எந்த ஆக்சிடென்ட் ஆகலை, எதுவும் ஆகலை. ஆனால் அந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் செய்யாமல் நான் லைசன்ஸ் இல்லாமலே நான் கார் ஓட்டுறேன், பிடிச்சிட்டாங்க. அதுக்கான பெனால்ட்டி 7 வருஷம் ஜெயிலு. அப்போது பாருங்க, நான் குற்றத்தை செஞ்சு குற்றவாளியாக மாறிட்டேன். இந்த சட்டத்தை நான் மீறதான் குற்றம். அதே மாதிரி தான் பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்துல வாழ்கிற, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்குமே சட்டங்கள் இருக்குமானால், இந்த உலகத்தையே உருவாக்குன தேவனுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது தப்பா? இப்ப நம்ம நினைக்கிறோம், என்ன ஆண்டவர் மட்டும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம். அப்போ ஒரு சாதாரண உலகத்துல கொஞ்ச நாள் வாழ்கிற உலகத்துக்கே இவ்வளவு பெரிய சட்டம் இருக்குன்னா, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு ஒரு சட்டம் வைப்பது தவறே கிடையாது. அவருக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை நீங்க மீறினால் என்ன உண்டு? நிச்சயமாகவே அதற்கு பேர் தான் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தை மீறுறதுக்கு பாவம் செய்தால் பாவியானால் மரணம். இதுதான் பாவம் என்கிறதுடைய டெஃபினிஷன். இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, பாவம் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பாவங்களால் நிறைந்து. அப்போ இந்த உலகத்துல கடைசி காலத்துல என்ன நடக்குமாம்? அதிகமான பாவங்கள் பெருகிற காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம உலகத்துல பாக்குறோம், பாவத்துக்கு பல பாவங்கள் இருக்குது. அதுல இன்னைக்கு பாக்குற பாவம், பல விதமான பாவங்கள் இன்னைக்கு உலகத்துல பெருகி கொண்டிருக்கு. ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க. மத்தேயு 24வது அதிகாரத்துல ஒரு பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து நோவாவின் நாட்கள்ல நடக்கிற பாவங்களை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. 37ல இருந்து படிக்கிறேன். நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லு. அப்போ நோவாவின் காலத்துல என்ன நடந்துருச்சா? நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படின்னு சொன்னா, நோவாவின் காலத்தை நம்ம போய் பார்த்தாதான் தெரியும், நம்ம பார்க்க போறோம். அப்படியே மனுஷகுமாரன் வருகிற காலத்துல என்ன நடக்குமா? அப்படிப்பட்ட கொடிய காலம் இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் நோவாவின் நாட்கள்ல என்ன நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். நோவாவின் காலத்துல என்ன நடந்துருச்சா? ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் நோவாவின் நாட்களில் மனுஷனுடைய அக்கிரமம், மனுஷன் அக்கிரமம்னு சொன்னா ஆண்டவருடைய சட்டத்துக்கு, கர்த்தர் கொடுத்த கட்டளைகளுக்கு, கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்தை மீறி தன்னுடைய இஷ்டப்பிரகாரமாய் வாழ்ந்த ஒரு காலம்தான் என்ன காலமா? நோவாவின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா மனுஷனுடைய அக்கிரமம், ஆண்டவர் சொன்னார், இப்பா இப்படித்தான்ப்பா வாழணும், இந்தந்த சட்டத்தின்படிதான் நீ வாழணும்னு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வேதத்தை கொடுத்திருந்தோ அந்த வேதத்தை மறந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் அக்கிரமத்தின் மேல அக்கிரமம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத அநேக பாவங்களை செய்து ஜனங்கள் வீணராய் மாறின காலம்தான் இந்த நோவாவின் காலம். நோவாவின் காலத்துல பாருங்க, அக்கிரமம் ரொம்ப பீக்கா போன காலம்தான். அப்படின்னா பாவம் பெருகின காலம்தான் அந்த நோவாவின் காலம். நோவாவின் காலத்துல ரொம்ப கொடூரமான பாவம் என்னவென்று சொன்னால்,
அதாவது சோதோம் கொமேராவுடைய பாவம்னு சொல்லி இன்னொரு பாவம் இருக்கிறது. அப்போ இந்த நோவாவின் நாட்கள் நடந்த பாவமும் ஆண்களை திருமணம் செய்கிறது, இப்படிப்பட்ட வேசித்தனம் விபச்சாரம் பெருகுன காலம்தான் எந்த காலம் அப்படின்னா நோவாவின் காலம். பாருங்க, இன்னைக்கும் இந்த காலத்துல பாருங்க இப்படிப்பட்ட மறுபடி பாவம் பெருகி இருக்கிறது. எங்கேயும் பாருங்க ஆணை திருமணம் பண்றேன், பெண்ணை திருமணம் பண்றாங்க. இன்னைக்கு ஈவன் சில கிறிஸ்தவ சபைகளே, அதை மேலை நாடுல இருக்கிற சபைகளும் கூட அதுக்கு உடந்தையாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த நாள்ல கூட பல நாடுகள் இதற்கு அக்ரி பண்ணாங்க. அதை பல நாடுகள், ஈவன் கிறிஸ்தவ நாடுகள் கூட அதை அங்கீகரித்திருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வரும்போது ஆணை திருமணம் பண்ணக்கூடாது அந்த சட்டத்தை என்ன பண்றாரு? ஏனென்று சொன்னால் வேத வசனத்தின்படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை கர்த்தர் தான் படைத்திருக்கிறார். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார், ஆதாமுக்கு இன்னொரு ஆதாமை உருவாக்கி ஆணோட கர்த்தர் சேர்க்கவில்லை. ஆனால் ஆணுக்கு ஒரு மனுஷியத்தான் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நேரு இது மாறி இந்த கடைசி காலத்துல கொடிய விதமாய் மாறி என்ன பண்றாங்க? ஆணை திருமணம் பண்ணுகிறார்கள். இதற்கு என்ன பண்ணாங்க? பல நாடுகள்ல ஈவன் கிறிஸ்தவ சபைகளே அதை திருமணம் செய்து வைத்தார்கள். ட்ரம்ப் அவர்கள் வரும்போது அதை என்ன பண்ணாங்க? அந்த சட்டத்தை, அமெரிக்காவில் இருந்த கொடிய சட்டமான அந்த பாவத்தை தூண்டுகிற, பாவத்தை செய்யும்படிக்காய் ஊக்குவிக்கிற அந்த சட்டத்தை என்ன பண்ணாரு? அவர் 2வது முறை பிரசிடெண்டா வரும்போது முதல் நாளே என்ன செய்தார்? அதுல கையெழுத்து போட்டு அதை கேன்சல் பண்ணார் அந்த சட்டத்தை. ஏனென்று சொன்னால் இன்னைக்கும் பாருங்க, கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட கொடிய பாவங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. அது நோவாவின் நாட்களில் நடந்த ஒரு கொடிய பாவம், சோதோமின் நாட்களில் நடந்த, சோதோம் கொமேராவில் நடந்த ஒரு கொடிய பாவம். அன்றைக்கு இருந்த அதே பாவம் தான் இன்னைக்கும் கொடிய பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம படிச்சோம் 2 தீமோத்தேயுல, பற்பல பாவங்களினால் நிறைந்து வாழ்கிற ஒரு காலம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பாவம் பெருகின காலத்துல, ஆண்டவரே பாவத்துல நான் விழுந்துடக்கூடாதப்பா, எது பாவம்னு சொல்லி நான் புரிந்து கொண்டு பாவத்துல விலகி கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாவம் இல்லாத பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் பேசின அநேக வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் பரிசுத்தமா வாழணும், உமக்காய் பிரியமாய் வாழணும். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடை கனிவுள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.